ஸோ நம்ம வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனை கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ரிவர்ஸ்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டெலிட் பண்ணிடலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் வெர்ஷனை ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதை டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா இது கிளைண்ட்டோட ஆட் அக்கௌண்ட். சரி, ஓகே. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணிட்டோம். உள்ளேக்கு வந்து 2 ஆட் செட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஆட் செட்டை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது உள்ளே போயிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டோட இமேஜஸோ ப்ராடக்ட்டோட வீடியோவோ நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் ஒரு 5-6 போடுங்க. 5-6 போட்டுட்டு ஒரு நல்ல பட்ஜெட் வச்சுட்டு கை வைக்காமல் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வரும், எவ்வளோ சேல்ஸ் வருதுன்ற ட்ராக் பண்ணுங்கள். பிக்சல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா டேட்டாவும் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம கேம்பெயின் லெவலில் வரேன். இந்த கேம்பெயின் லெவலில் வந்துட்டு இந்த ஒரு ஆட் செட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு ஆட் செட்டோட டேட்டா மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த டேட்டாவில் வந்து நீங்கள் பார்க்க போகும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வச்சுருக்கேன். $947 ஸ்பெண்ட் ஆகிருக்கு. 29 லீட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து $81 ஸ்பெண்ட் ஆகிருக்கு. இன்னும் எந்த ஒரு லீடும் வரல. இது புது கேம்பெயினாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா என்ன? நம்ம வெளியே நம்ம ஆடை பார்க்குறாங்க. ஆடை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் வந்து ரீச் ஆகுது. இது எவ்வளோ நம்ம ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியன்ஸ் செட் பண்ணதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணோம். அந்த ஆடியன்ஸ் செட் பண்ணதுலேருந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு நீ என்னோடய வீடியோஸ் இமேஜஸ் காட்டு. அது வந்து ஃபேஸ்புக் ரீச்சை பேஸ் பண்ணி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு, ஃப்ரீக்வன்சின்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தடவை உங்கள் ஆடை அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் வந்து பார்க்குறாங்க. இல்லை 1.50னா சான்சஸ் வந்து ஒரு தடவை இல்லை 1.5 தடவை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்க்குறது. நம்ம ஆடு நம்ம ரொம்ப டைம் பார்க்குறாங்க அப்படின்றப்ப அது ஒரு நல்லதான், ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். கிளிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கிளிக் பண்ணாமல் இருந்திருப்பாங்க செகண்ட் டைம். ஸோ காஸ்ட் பெர் ரிசல்ட்ன்றது வந்து ஒரு சேல்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட்டோட வேல்யூ $50, நான் $32 செலவு பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் இருக்கிறேன்னா அது கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேறு ஒரு சினாரியோ தான். நான் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண எல்லா கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 95% எல்லாமே சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி தான். ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் கொஞ்சம் பீப்புளுக்கு தான் ஒர்க் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு நாங்கள் அதை ஸ்கேல்லாம் பண்ணலை. ஏன்னா எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே சர்வீஸ் பேஸஸ்லேயே இருந்துச்சுனால. ஸோ ப்ராடக்ட் பேஸ் பண்ண போகும்போது தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங் நீட் டு பி டன். ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்குறது எல்லாமே சேம் தான். கேம்பெயினை வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, இந்த சிபிஏ கண்ட்ரோல், இவ்வளோ காஸ்ட்டாக நான் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணி $10 எனக்கு சேல்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் பண்ணுறதுக்குனா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். இதே சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஆப்டாக வந்து டேட்டாஸ்லாம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டா. ஸோ இங்கே இருந்தால் நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுது. இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ பீப்புளுக்கு காட்டியிருக்கு அப்படின்றது ஓவராலாக 50,000 பேருக்கு காட்டியிருக்கு. அதுதான் இம்ப்ரெஷன்ஸ். எவ்வளோ பேருக்கு வந்து காட்டியிருக்கு, அவங்க பார்த்தாங்களா, கிளிக் பண்ணாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காட்டியிருக்கு. ஸோ 50,000 பேருக்கு காட்டுறது, அதாவது ஒரு 1000 பேருக்கு காட்டுறதுக்கு இவன் $18 சார்ஜ் பண்ணுறான். நம்ம இந்தியாவுக்குலாம் இது வந்து 1000 பேர் காட்டுறதுக்கு வந்து ஒரு $150, $200, $250 அந்த மாதிரி இருக்கும். அது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கும். இ-காமர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வேரியாகவே இருக்கும். ஸோ இவ்வளோ பேருக்கு ஆடை காட்டி எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு என்னோடய இமேஜஸ் அண்ட் வீடியோஸை நீ காட்டுற. 50,000 பேருக்கு இது வரைக்கும் காட்டியிருக்கேன். 1000 பேருக்கு காட்டுறதுக்கு எனக்கு $18 சார்ஜ் பண்ணுற. சரி, 1000 பேருக்கு காட்டி அந்த 1000 பேர்லேருந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க அப்படின்றது தான் லிங்க் கிளிக்ஸ். இந்த இடத்துல தான் நான் சொல்கிறது வந்து என்ன தான் ஆடியன்ஸ் செட் பண்ணாலும், ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் செட் பண்ணாலும் வெளியே போகிற இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அந்த ஈவெண்ட், நான் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஈவெண்ட்டோட வீடியோ கூட யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அமேசான் ஈவெண்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எப்படி மக்கள் கிளிக் பண்ணுவாங்க, அதுக்கு மெசேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், அது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, எப்படி இமேஜ் ரெடி பண்ணணும், எப்படி வீடியோ ரெடி பண்ணணும். அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபரன்ஸ், அந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அதில் வரும். ஸோ எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம 1000 பேருக்கு காட்டி நம்மளுக்கு வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேராச்சும் உள்ளே வரணும். இதுதான் ஆவரேஜாக. கொஞ்சம் அப்படி வந்தால் மட்டும்தான் ஓகே, நம்ம வந்து வீடியோ வந்து என்கேஜ் ஆகிருக்கு, நம்ம கரெக்டான ஆடியன்ஸ் போயிருக்கு. அப்படியே அவ்வளோ பேர் கிளிக் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒன்று ஃபேஸ்புக் வந்து தப்பான ஆடியன்ஸ்கிட்ட காட்டுறாங்க, அதனால அவங்க கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்மளோட இமேஜஸ் அண்ட் வீடியோ வந்து
அட்ராக்டிவாக இல்லை, நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டுறாங்க. பட் அவங்க கிளிக் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு மேட்டர் இல்லை. ஒன்று ஆஃபராக இருக்கலாம், இல்லை கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை விஷுவலாக இருக்கலாம், என்ன கேட்டகரியாக வேணால் இருக்கலாம். அது என்னன்றதை ஃபிகர் அவுட் பண்ணணும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் மற்ற நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஓகே, இவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க, ஒரு கிளிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு கிளிக்கு வந்து $1 வந்து நம்ம செலவு பண்ணுறோம். இந்தியாவில் வந்து ஒரு ₹30 40 அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ கிளிக் த்ரூ ரேட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த ஆட் வந்து இவ்வளோ பேர் காட்டுறாங்க, அதில் வந்து கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணான்ற பேஸ் பண்ணி இந்த பெர்சன்டேஜ் வந்து அவன் தரான். இது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1% இருக்கணும், 1%க்கு மேலே இருக்கணும். ஸோ காமர்ஸ்லாம் இருக்க போகும்போது இன்னும் அதிகமாகவே இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்போனா இந்த கிளிக் த்ரூ ரேட்டுன்றது வந்து எவ்வளோ பேர் காட்டினாங்க, எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்கன்ற ஒரு பெர்சன்டேஜ் தான். இது வந்து 10%க்கு இந்த வேல்யூ இருக்குது. ஸோ சில கிரியேட்டிவ்ஸ்லாம் வந்து 4 கிளிக் பண்ணியிருப்பாங்க, 6 கிளிக் பண்ணியிருப்பாங்க. இது ஆவரேஜாக காட்டுது. நான் உங்களுக்கு ஆட் லெவலில் காட்ட போகும்போது இன்னும் நல்லாவே புரியும். ஸோ எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ மொத்த கிளிக்ஸ் இவ்வளோ பேர் கிளிக் பண்ணி லிங்க் கிளிக்ஸ் வந்து எவ்வளோ பேர் லேண்ட் மோரோ, ஷாப் நோவோ, பை நோவோ பட்டனை ப்ரெஸ் பண்ணது வெறும் 500 பேர் தான். ஆனால் லிங்க் கிளிக்ஸ் நிறையா நடந்தது. இந்த கிளிக்ஸுன்றது வந்து லைக் பண்ணியிருக்கிறது, ஷேர் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி கிளிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அவன் கணக்கு காட்டுறான். ஸோ ஓவராலாக கிளிக் த்ரூ ரேட் வந்து 4.27. இந்த கிளிக் த்ரூ ஒரு கிரியேட்டிவ்க்கு ஓவராலாக வந்து மொத்தமாக லைக்கு, ஷேரு அதெல்லாம் கிளிக் பண்ணதெல்லாம் சேர்த்தா 4.27. அது ஒரு நல்ல ரேட்டு தான். லிங்க் கிளிக்ஸை வந்து பார்த்தோம்னா 1.7 தான் இருக்குது. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம வந்து பெட்டரான கிரியேட்டிவ் போடணும் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி காஸ்ட் பெர் கிளிக்கு, ஒரு கிளிக்குக்கே வந்து $0.4 எடுத்திருக்காங்க. காஸ்ட் பெர் லிங்க் கிளிக் வேறு மொத்தமாக ஆவரேஜாக பண்ணி அவன் கிளாஸ் பெர் கிளிக்குன்னு போட்டிருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு டேட்டாலாம் பார்க்கணும்னா பெர்ஃபார்மன்ஸ் டேட்டான்னு இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளிக்கு வச்சுருக்கிறதுனால இது டெலிவரபிள்ஸு, செட்டப்ஸு நம்ம வந்து கஸ்டமாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காமர்ஸுக்கு வந்து எப்படி கஸ்டமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கஸ்டம்குள்ளே போயிடுறேன். இதே ஒரு காமர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன டேட்டா முன்னாடி தேவை அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வந்துடும். அது எல்லாத்துக்குமே தேவை. ரீச் இம்ப்ரெஷன் முடிஞ்சவொன்னே எவ்வளோ பேர் லிங்க் கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆடை பார்த்துருக்காங்க, ஆடை பார்த்து கிளிக் பண்ணியிருக்காங்கன்றது தேவை. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் த்ரூ ரேட்டு நம்பர் 4 வந்து கிளிக் த்ரூ ரேட்டுன்னு நம்மளுக்கு தேவை. கிளிக் த்ரூ ரேட்டு வந்து லேண்டிங் பேஜுக்கு லேண்ட் ஆவாங்கள்ல, அதனால் லேண்டிங் பேஜ் வியூன்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்டிங் பேஜ் வியூ ரேட்டுன்ட்டு. ஸோ எவ்வளோ பேர் வந்து இத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, 100 பேர் கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் வந்து லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்தாங்க. சில பேருக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும், சில பேர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ 100 பேர் கிளிக் பண்ணி உள்ளே வர்றதே ரொம்ப சிரமம். ஸோ உள்ளேக்கும் வந்துட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்தாங்கன்றதுக்கு தான் இந்த டேட்டா. ஸோ இதை நான் சும்மா இப்போ கிளிக் பண்ணுறேன், இது வந்து ரஃபாக நான் ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் அந்த டேட்டா காட்டு பாருங்கள். ஸோ லேண்டிங் பேஜ் வியூ வந்து 65 to 54% இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ரேட்டு. இது வந்து 70 கிட்டே இருந்துச்சுன்னா சூப்பர் ரேட்டு. இது வந்து ஆவரேஜ் தான், இது நல்ல ரேட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆவரேஜாக இது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கணும். 70% இருந்துச்சுன்னா ஓகே, 100 பேர் கிளிக் பண்ணாங்கன்னா 70 பேர் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ கடைக்குள்ளே 70 பேர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ கடைக்குள்ளே 70 பேர் வந்துட்டாங்க அப்படின்றப்ப நம்ம இன்னொரு டேட்டாவும் ஆட் பண்ணலாம். கடைக்குள்ளே வந்துட்டாங்க, இப்போ காமர்ஸாக இருந்தாங்கன்னா கடைக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிஷியேட் செக் அவுட் வச்சுருக்கோம் அப்படின்னா பட்டன் இனிஷியேட் செக் அவுட்டுக்கு ஏதாச்சும் பட்டன் இருக்கா, செக் அவுட் இனிஷியேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ டோட்டல் செக் அவுட் இனிஷியேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பண்ணலாம். நம்ம இனிஷியேட் செக் அவுட்டில் வேல்யூ செட் பண்ணோன்னா அந்த வேல்யூவுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டல் மட்டும் வச்சுக்கலாம். செக் அவுட் இனிஷியேட் எவ்வளோ பேர் செக் அவுட் இனிஷியேட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் செக் அவுட் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பேமெண்ட்டுக்குள்ளே வந்தாங்க, ஆட் பேமெண்ட் இன்ஃபர்மேஷனு. அப்போ இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டில் ஆட் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். நம்ம இங்கேயே ட்ராக் பண்ணலாம். நம்ம பேஜுக்குள்ளே எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க, எவ்வளோ பேர் இனிஷியல் செக் அவுட் கிளிக் பண்ணாங்க, எவ்வளோ பேர் பேமெண்ட் பண்ணாங்க, அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக தேங்க்யூ பேஜ், அது வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ பேர் பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ஆட் ஸ்பெண்ட், ஆர்ஓஎஸ்னால் நான் எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளோ பேர் வாங்கினாங்க, அதோட ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் நான் எவ்வளோ எனக்கு லாபம் வந்திருக்கு, அந்த ரேஷியோவுமே இது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்துடும். ஸோ காமர்ஸ்க்கு இந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம்பெயின் ரன் பண்ண போகும்போது எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ பிக்சலில் மட்டும் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. காமர்ஸ்க்கு நிறையா மெட்ரிக்ஸ் இருக்குது. இந்த பேசிக் மெட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நிறைய மெட்ரிக்ஸ் வேணால் நீங்கள் ChatGPTல பாருங்கள். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மோஸ்ட்டாக இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்னும் கஸ்டமாக நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன லேண்டிங் பேஜ் வியூ என்ன, லேண்டிங் பேஜ் வியூவோட பெர்சன்டேஜ் என்ன, லேண்டிங் பேஜ் காஸ்ட் என்ன,
ஸோ ஒவ்வொரு இதுக்குமே டீட்டெயிலாக இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தா தான் நம்ம டிசிஷன் மேக் பண்ண முடியும். இந்த ஆட் செட் பெர்ஃபார்ம் ஆகுதா, இந்த ஆட் செட் பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றது தெரியும். இப்போ நான் வந்து ஆடுக்குள்ளே போயிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வெளியே இமேஜஸ் அண்ட் வீடியோ தான் முக்கியம் அப்படின்றப்ப அதை தான் மோஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ இமேஜஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எது கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருக்குது, நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எது அதிகமான கிளிக் த்ரூ ரேட் இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இந்த டிக்கெட் இஷ்யூ வீடியோ தான் அதிகமான கிளிக் த்ரூ ரேட் இருக்குது, இதுதான் அதிகமான நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுமே உள்ளே கொண்டு வந்திருக்கு, மேக்ஸிமமாக இதான் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது, இப்போ வந்து இதில் வந்து $109 ஸ்பெண்ட் ஆகிருக்கு. எத்தனை டிக்கெட் விற்றுருக்கு, 4 டிக்கெட் விற்றுருக்கு, இன்னும் வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லா இப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் அதிகமான பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே விற்கலைன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி மொத்தமாக ஆஃப் பண்ணி விட்டு எதெல்லாம் ஓடுதோ அதுக்கே எல்லா பட்ஜெட் அலோகேட் ஆகிடும். ஃபேஸ்புக் கேம்பெயின் லெவலில் நம்ம பட்ஜெட் செட் பண்ணதுனால இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா எல்லா பட்ஜெட்டும் இந்த 3 கிரியேட்டிவ் எது டாப், இப்போ உதாரணத்துக்கு நான் இதை செலக்ட் பண்ணுறேன், டாப்பாக இருக்கிறது மட்டும் வருது, இந்த 3க்கு மட்டும் எல்லா பட்ஜெட் நான் அலோகேட் பண்ணிட்டேன்னா எல்லா பட்ஜெட்டும் இந்த 3க்கு மட்டும் போகும், மற்ற இதுக்கெலாம் ஏன்னா இதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகலை, இதெல்லாம் டிக்கெட் விற்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆட் லெவலில். இதனால தான் இமேஜோட இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். இப்போ இமேஜோட வீடியோ வந்து இங்கே நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த வீடியோ தான் பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இந்த வீடியோவில் இருந்தால் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு தெரியும். அது சேல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேறு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். அப்போனா இந்த வீடியோ தான் வின் ஆயிருக்கு, எனக்கு இந்த மாதிரி வீடியோ தான் வேணும். அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்கமிங் டேஸில். அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். இது ரிலேட்டடாக இமேஜஸ், வீடியோஸ், அது கண்டென்ட் என்ன, அது க்ரியேட்டிவிட்டி என்ன, இதெல்லாம் பற்றி நான் அந்த ஈவெண்ட்டில் கவர் பண்ண வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து யூடியூப் லிங்க்ஸ் வந்து மேபி டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், அப்படி இல்லைனா உங்களுக்கு இமெயிலில் வந்துருக்கும், இல்லாட்டா என்னோடய யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் அதே மாதிரி இந்த இப்போ ஆட் செட் லெவலில் வந்து இது எது ஒர்க் ஆகுதோ அதை ஆன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ கேம்பெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் எது ஓடுதோ அதுக்கு மட்டும் தான் பட்ஜெட் போகுது, எந்த ஆடு போகுதோ அதுக்கு மட்டும் தான் பட்ஜெட் போகுது. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன், இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து கேம்பெயினை வந்து ஒரு நாளைக்கு வந்து $1000 $2000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து $50,000 $1,00,000 வரைக்கும் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். காசு போட்டால் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, ROAS ரிட்டர்ன் ஆஃப் ஆட் ஸ்பெண்ட் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதே சேம் சினாரியோ தான் இ காமர்ஸாக இருந்தாலும் சர்வீசஸாக இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்